நேற்று ஐடன்ட்ட கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டோம், ஒரு சாரி கேட்டேனுப்பா. அஞ்சலி நேற்று எதுக்கு ரொம்ப ஹாஷாக என்கிட்ட பேசுனாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. பைக்கில் கூட்டு வரேன்னு தானே சொன்னேன், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தானே பண்ணோம். ஒருவேளை நம்ம கூட பைக்கில் வரது அவங்களுக்கு பிடிக்காதனால அப்படி ஹாஷாக பேசுனாங்களோ என்னமோ. அட ஆமாம், ஜாயின் பண்ண 2வது நாளே வந்து பைக்கில் ஏறுன்னு சொன்னால் எந்த பொண்ணு தான் ஏறும்? ஐடன் தப்பு பண்ணிட்டியடா நீ. அந்த பொண்ணை பார்த்து ஒரு சாரி கேட்டுறானுப்பா. தேங்க் காட், என் நல்ல நேரம் பார்த்து ஐடன் ரவுண்ட்ஸ் வராரு. இவர்கிட்ட இந்த இஷ்யூ சொன்னோன்னா ரொம்பலாம் கோவப்பட மாட்டார், டக்குன்னு முடிச்சு விட்ருவாரு. குட் மார்னிங் ஐடன். குட் மார்னிங் லதா. அது ஐடன், ஒரு சின்ன இஷ்யூ. என்ன லதா சொல்லுங்க. நம்மளோட யூஎஸ் கிளைண்ட்டு நேற்று ரிப்போர்ட்டை வந்து 6 மணிக்கு மெயில் பண்ண சொன்னார்ல ஐடன். நான் வந்து சென்ட் பண்ண மறந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மெயிலில் ட்ராக் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஆனால் சென்ட் கொடுக்காம வீட்டுக்கு கிளம்பியிருக்கேன் ஐடன். அதனால் அவர் மார்னிங் வந்து ஹாஷாக மெசேஜ் போட்டிருக்காரு. என்ன லதா, நீங்கள் ஒரு சீனியர் எம்ப்ளாயி இருந்துட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணலாமா? கிளைண்ட் 6 மணிக்கு கேட்டானா கரெக்டாக 6 மணிக்கு அவனுக்கு சென்ட் பண்ணணும். இந்த மாதிரி அசால்ட்டை வந்து சொல்கிறீங்க நான் சென்ட் பண்ண மறந்துட்டேன்னு சொல்லி. சாரி ஐடன். என்ன லதா சாரி அசால்ட்டாக சொல்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஆமாம் ஐடன். என்ன ஆனாவானு இழுத்துட்டு இருக்கீங்க? அந்த மெயிலுக்கு அவனுக்கு ரிப்ளை போடுங்க. இந்த மாதிரி ஹாஸாக பேசினவனா கூல் பண்ண பாருங்க, இல்லைன்னா அந்த டீலே நமக்கு கேன்சல் ஆக கூட சான்ஸ் இருக்குது. அடியாத்தி, ஐடனா இப்படி கோவப்படுறான்? அவனுக்கு கோவமே வராது. இது வரைக்கும் அவன் எம்ப்ளாயிஸ்ட் இந்த மாதிரி ஹாஸாக பேசினதே இல்லையே. இந்த பையனுக்கு என்ன ஆச்சு? என்ன லதாக்கா, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோவப்பட்டு போகிறான்? அதான் எனக்கே ஒன்றும் புரியாமல் நானே ஷாக்கிங்கில் தான் பார்த்துட்டு நிற்கேன். ஐடன் வந்து பொதுவாக கோவப்படவே மாட்டார், இவர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாருன்னு எனக்கே புரியலை. இவர் இப்போ என்னத்து இங்கே வராரு? ஹாய் அஞ்சலி. ஹாய் ஐடன். அஞ்சலி, நான் நேற்று உன்கிட்ட பைக்கில் ட்ராப் பண்ணவான்னு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிம்மா. ஏன்னா நேற்று தான் செகண்ட் டே ஆஃபீஸுக்கே. செகண்ட் டே வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு பைக்கில் வரையான்னு கேட்டால் எந்த பொண்ணுமே வரமாட்டாங்கம்மா. நான் அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சாரிம்மா, எதுவும் தப்பாக நினச்சிக்காதுங்க, ஓகேவா? ஐயே ஐடன், நான் தான் சாரி கேட்கணும்னு இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருந்தேன். நான் தான் நேற்று கொஞ்சம் ஹாஸாக பேசிட்டேன். ஆனால் ஊரில் பார்த்தீங்களா, யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பயத்தில் தான் உங்ககிட்ட அவ்வளோ கோவமாக பேசினேன் ஐடன். சாரி. பாரா, இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா? சரிம்மா, நீங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் வெளியே போய்க்கிறேன். லன்ச் டைம் மீட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே ஐடன். ஹே சின்னு, இங்கே எதுக்கு உட்காந்துருக்க? ஹே நாலு, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஆமாம், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிருந்தா? ஆமாம் சின்னு, எங்கள் மாமியார் தொல்லை தாங்க முடியல, அதான் ஒரு வாரம் அம்மா வீட்டுக்கு போய் நிற்போன்னு சொல்லி அங்கே நின்றுட்டு வந்தேன். இந்த மாமியார்கள் ஒளிஞ்சாதான் மருமகள் நமக்கு நிம்மதி இருக்கும்பா. ஏக்கா, நம்ம ஊரில் மாமியார் ஒழிப்புன்னு சொல்லி ஒரு சங்கம் ஆரம்பிச்சிரோமா? நான் தலைவியாக இருக்கேன், நீங்கள் துணை தலைவியாக இருங்களாம். எதுக்கு புறம் உன் மாமியார் என் வீட்டு முன்னால வந்து கிடந்து என்ன கிடந்தா இருக்கு எதுக்கா? சரி அக்கா, அதை விடுங்க. இந்த மகளிர் பஸ்ஸில் பயணம் செய்து ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? நாளை காலையிலேயே இந்த நாகர்கோவில் ஃபுல்லாத்தையும் மகளிர் பஸ்ஸில் சுற்றுவோமா? சின்ன பொண்ணு, நானும் உன்கிட்ட இதான் கேட்கன்னு நினைச்சேன். பார்த்துக்க, ரொம்ப நாள் ஆயிட்டு பத்தியா நம்ம வெளியே போய். ஆமாக்கா, உமா மகேஸ்வரியும் சேர்த்து கூட்டு போடலாம். அப்புறம் அவ கடந்து என்ன தனியாக விட்டு போயிட்டேன்னு சொல்லுவா. எல்லாரும் சேர்ந்து போவோங்க்கா, ஜாலியாக இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, போயிட்டு அங்கே போய் நல்லா குல்ஃபி ஐஸு ரோஸ் மில்கெல்லாம் வாங்கி குடிக்கலாம். சின்ன பொண்ணு, நினைச்சாலே குளுகுலுன்னு ஜாலியாக இருக்கு. என்ன நாலு சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாம ஏதோ பிளான் போடுறிய போல. நாளைக்கு நானும் சின்ன பொண்ணும் நாகர்கோவில் ஃபுல்லாக ஊர் சுத்த போகிறோம் ஃப்ரீ பஸ்ஸில். வாரியா நீ எங்கள் கூட? ஆமாம், நானும் கண்டிப்பாக வருவேன். நான் இல்லாமல் ஒரு ட்ரிப்பா? கூடவே கூடாது, நான் கண்டிப்பாக வருவேன்பா. சரி அக்கா, நம்ம எத்தனை மணிக்கு போல் போகலாம்? காலையிலேருந்து 9:30 10 மணி சீசனுக்கெல்லாம் போகக்கூடாது. எப்போ ஃபுட்பாலில் தான் தொங்கி போகிற மாதிரி இருக்கும். ஐயே சின்ன பொண்ணு, நம்ம கூட்டத்து கூட கூட்டமாக தொங்கி போனால் ஜாலியாக இருக்கும் தெரியுமா? அப்போ தான் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஒரு கிக்கே வரோம் சின்ன பொண்ணு. எக்கா, ஆனால் பயமாக இருக்குக்கா. நான் ஃபுட்பாலில் லாஸ்ட் பால்ல நின்னேன்னு வச்சுக்கிடுங்க, காத்தேன்னு பறத்திட்டு போயிடும், இல்லைன்னா என் தலை அங்கே மேலே தட்டிட்டு நிற்கும். இதுக்கு தான் சின்ன பொண்ணு காம்ப்ளான் கால் மாதிரி வளரவே கூடாது. காம்ப்ளான் குடிச்சு இந்த ஹைட் வந்தது இல்லை உமா. நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த நல்ல செல்ஃபில் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி தொங்குவேன் பார்த்துக்க, அதில் தான் இந்த ஹைட் வந்தது. ஐ, நம்ம அஞ்சலி வாரா. அஞ்சலி நல்லா இருக்குதியாம்மா? ஆமாம் அத்தே, நல்லா இருக்கேன். அஞ்சலி. என்ன அத்தே? ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி சோகமாக எப்போமா இருக்காத. உடம்புக்கும் ஐயும் அம்மா அப்பாவும் சோகமாகி போவாவ. ஜாலியாக எல்லாட்டையும் பேசி எடுத்து இருமா. சரி தே.
அஞ்சலி, அது இல்லாமல் நீ ஊர் என்ன சொல்லுமோ, யார் யார் நம்மளை தப்பாக நினைப்பாவளன்னு சொல்லி எதான் பதறாதம்மா. இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் உன்னை பற்றியும் தெரியும், அந்த கிறுக்கனை பற்றியும் தெரியும். நீ எப்படி வளர்ந்தானே எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால அவிய எதான் தப்பாக நினைப்பாவளோன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு ஒன்றை போட்டு குழப்பாதம்மா. நாங்கள் எல்லாரும் உனக்காண்டி இருக்கோம். உனக்கு எந்த உதவினாலும் நாங்கள் செய்ய வருவோம், சரியா? சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மூஞ்சி எப்படி சோகமாக வச்சிருக்காதம்மா. ஊரில் இருக்க எல்லாரும் உனக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கும். நீ அதனால் மூஞ்சி எப்படியும் வச்சிருக்காத. எப்பவுமே சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடே இரு. அப்போ தான் நம்ம கீழே போகணும்னு நினைக்க எதிரிக்கு நம்ம கொடுக்க பெரிய செருப்படியாக இருக்கோம். சரி தே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நானும் நீங்கள் யாரும் என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்க, எல்லாரும் என்ன தப்பாக தான் பேசுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்காக. என்னம்மா நீ இப்படி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? புஷ்பா கழுகம்மாவா? உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? சரி அஞ்சலி, நம்ம நாளை பார்க்கலாம். ரொம்ப நேரம் இங்கே நிற்காதமா, இருட்டிரம். பார்த்துக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி அத்தே, நான் போயிட்டு வரேன். ஹலோ சார், சொல்லுங்க. ஹலோ அஞ்சலி, நாளைக்கு உனக்கு 9:30 கோர்ட்டில் ஹியரிங் இருக்குமா? நீ கரெக்டாக வந்துரு, ஓகேவா? ஓகே சார். இன்னும் எத்தனை தடவை நான் வர மாதிரி இருக்கும்? ஏன்னா இப்போ நான் ஜாபுக்கு போகிறனால எனக்கு கண்டிப்பாக லீவ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓ அப்படியா? இன்னும் 2-3 தடவை நீ வர வேண்டியது இருக்கும், பார்த்துக்க. எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லீவ் எடு. ஓ சரி சார், சரி ஓகே. அவன் சைட்லேருந்து யாராச்சும் வருவாங்களா? இல்லைம்மா, அவன் லாயர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவன் வர்றது மாதிரி தெரியல. ஆனால் சைன் போட்டு கொடுத்தனால உனக்கு சீக்கிரமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுமா. ஓகே சார், ஓகே. மறந்துடாதம்மா, நாளைக்கு கரெக்டாக 9:30 இங்கே நிற்கணும். கொஞ்சம் டைம் மாறிச்சுன்னா கூட நேம் கூப்பிட்டா உனக்கு தெரியாது. ஸோ சீக்கிரமாக வந்துரு, ஓகேவா? ஓகே சார். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி போய் போய் நான் காவலில் நிற்கணுமா? அவன் எவ்வளோ ஜாலியாக வாழ்க்கையை அழிச்சிட்டு திரியிறான். கடவுளே, நீங்கள் எவ்வளோ தான் என்ன சோதிப்பீங்கன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு நான் லீவ் வேறு எடுக்கணும். ஆஃபீஸில் இந்த விஷயம் பற்றி எதுவுமே யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சால் எல்லோரும் என்னை எப்படி நினைப்பாங்க? மார்னிங் ஃபோன் பண்ணி எப்படியா சிக் லீவுன்னு தான் சொல்லணும். வேறு என்ன பண்ண முடியும்? மக்களே, ஏமா ஃபோனை பார்த்து அழுத்திட்டு இருக்கேன்? என்ன ஆச்சு? ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா? ஆஃபீஸ்லலாம் எதுவும் இல்லைம்மா. இப்போ தான் லாயர் ஃபோன் பண்ணார். நாளைக்கு 9:30 ஹியரிங் இருக்குதான். அதான் கரெக்டாக 9:30 வர சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு ஆஃபீஸில் எப்படி லீவ் போட்டிருந்தாமா தெரியல. ஓ அப்படியா? சரிம்மா, அப்போ நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். காலையில் ஃபோன் பண்ணி வயர் வெளின்னு சொல்லி ஏதாச்சும் லீவ் விடுமா. வேறு என்ன பண்ண முடியும்? சரிம்மா, நானும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். மக்களே, லீவெல்லாம் தருவாவே இல்லையா? இதனால் வேலையை விட்டு எதுவும் தூக்க மாட்டாவே இல்லை. ஏன்னா இப்போ தான் நீ ஜாயின் பண்ணியிருக்க பார்த்தியா, அதான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. தருவாவன் தாம்மா நினைக்கிறேன். இது நல்ல ஆஃபீஸ் தான், ஆனால் பார்க்கலாம். சரிம்மா, அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி அழுதுட்டு இருக்காத, சரியா? நல்லா சிரிச்சு எடுத்து இரு. வரச்சில தானே அந்த சின்ன பொண்ணு அத்தையெல்லாம் சிரிக்க சொல்லி சிரிச்சிட்டு வந்தா. இப்போ மறுபடியும் என்னாச்சு? சிரிச்சிட்டே இரு, ஜாலியாக இரு. சரிம்மா, சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போங்க. ஹலோ கிருஷ்ணா, அஞ்சலி பேசுகிறேன். சொல்லு அஞ்சலி, காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கேன். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை கிறிஷ், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை. ஸோ இன்னைக்கு 1 டே மட்டும் எனக்கு லீவ் வேணும். என்னம்மா, ஜாயின் பண்ணி 3 நாளிலே லீவு கேட்குறீங்க? நானும் அதான் நினச்சேன் கிறிஷ். ஆனால் எனக்கு உடம்பு முடியலை. முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்திருப்பேன். ஸோ முடியாதனால தான் நான் லீவ் கேட்குறேன் கிறிஷ். கொஞ்சம் எப்படியாவது வாங்கி கொடுங்களாம். அஞ்சலி, நீ வேணா ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணி ஐடன் கிட்ட கேட்டுரு. ஏன்னா நீ வந்து 3 நாள் தானே ஆகுது. அதனால் நான் அங்கே இன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு பிளாக் மார்க் மாதிரி விழுந்துடக்கூடாதுல உனக்கு. ஸோ நீ ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணி ஐடன் கிட்ட இந்த மாதிரி சொல்லு, எனக்கு உடம்பு சரியில்லை ஐடன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் அப்ரூவல் கொடுத்துருவான். இதே நீ அஜய் கிட்ட கேட்டு நான் நீ அஜய்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கி அது கஷ்டம். அவர் கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுவார். நீ ஐடன்ட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டுறான். சரி கிறிஷ், நீ அப்போ ஐடனோட நம்பர் ஷேர் பண்ணிவிடு. சரி, நான் ஐடனோட பர்சனல் நம்பரே ஷேர் பண்ணி விட்றேன். ஏன்னா ஆஃபீஸ் நம்பர்னு அவன் டக்குன்னு கால் எடுக்க மாட்டான். ஆஃபீஸ் ஹவர்ஸில் மட்டும்தான் அது எடுப்பான். நான் பர்சனல் நம்பர் உனக்கு ஷேர் பண்ணி விட்றேன். நீ அதிலே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு, ஓகேவா? ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிறிஷ். சரி அஞ்சலி, நான் அப்போ வைக்கிறேன். இன்னும் எத்தனை நாள் தான் நான் போய் சொல்லிட்டு இருப்பனோ? ஒரு நாள் எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்கல்ல? தண்ணி வேற சில்லுன்னு இருக்குப்பா. இதில் குளிக்கிறது எப்படின்னு தான் தெரியல. இந்த நேரம் யாரு தான் ஃபோன் அடிக்கியதோ? ஹலோ. ஹலோ ஐடன், நான் அஞ்சலி பேசுகிறேன். என்ன மேடம், காலையிலேயே என் பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஐடன், எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை. ஸோ ஆஃபீஸ் வர முடியாது. கிறிஷுக்கு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ நான் 3 நாள் தானே ஆகுது. அதனால் லீவ் எடுத்து எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னான். ஓ, என்னாச்சு? ஃபீவரா? ஆமாம் ஃபீவராக இருக்குது. ஸோ வர முடியாது, அதுக்காக தான்.
சரிம்மா, நீ அப்போ ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். லீவ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரி பண்ணிக்காத. ப்ராப்ளம் இல்லை, நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே ஐடன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹோ, இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்குது, ஒரு வழியாக லீவ் கிடச்சாச்சு. குட் மார்னிங் ஐடன். குட் மார்னிங் லதாக்கா. லதாக்கா, நான் நேற்று உங்களை ரொம்பவே திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க லதாக்கா. ஒரு சின்ன டென்ஷனில் இருந்தேன்னா அந்த கோவத்தில் நீங்கள் வேற சொன்னீங்களே, எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு ரொம்பவே கத்திட்டேன். சாரி லதாக்கா. அட ஐடன், நான் அதை மறந்துட்டேன். நீங்கள் மறுபடியும் வந்து என்கிட்ட சாரி கேட்காதுங்க. நான் தப்பு பண்ணனால தானே திட்டுனீங்க, இதில் என்ன இருக்குது? ஆமாம், ஆனால் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி கோவமாக பேசினது இல்லைல்ல, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐடன், விடுங்க. சரி லதாக்கா, நீங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் அங்கே ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். ஓகே ஐடன். டே மச்சான், நம்ம கம்பெனிலே ஜாயின் பண்ணிட்டியா? உங்கள் அண்ணன் என்ன எங்கடா சும்மா ஜாயின் பண்ண விட்டான். 5 ரவுண்ட் இன்டர்வியூ வச்சான், அதில் பாஸ் பண்ணி ஆஃபர் லெட்டர் வாங்க நான் பட்ட பாடு இருக்கே. அண்ணனை பற்றி தான் உனக்கு தெரியும்லடா மச்சான், அவன் யாரையும் சும்மா செலக்ட் பண்ண மாட்டான். சொல்லுடா சொல்லு, ஒரு பொண்ணு அன்னைக்கு இன்டர்வியூ வந்திருந்து, சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டே செலக்ட் பண்ணிட்டாரு தெரியுமா? அந்த பொண்ணு அன்னைக்கு ஆஃபர் லெட்டரோடு தான் போச்சு. ஓ, நீ அஞ்சலியை சொல்றியா? அன்னைக்கு தான் நீ இன்டர்வியூ வந்திருந்தியோ? என்னடா மச்சான், பொண்ணு பேரெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கா? டே, நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஆணியும் இல்லை. அண்ணன் இன்டர்வியூ வைக்காம செலக்ட் பண்ணல, அதனால அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தேன். அது அந்த பொண்ணோட பேர் அஞ்சலி, அதனால சொன்னேன். சரி சரி, ரொம்ப உருட்டாத. நீ எப்போ கல்யாண சாப்பாடு போடலான் இருக்கா? அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குடா. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. நீ இன்னும் இந்த கொள்கையை விட்டு விலகலையாடா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்க. வீட்லேயும் தான் நல்ல பொண்ணு பார்த்து வைப்பாங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ண வேண்டியதானடா? டே, வீட்டில் எல்லாருக்கும் நல்ல பொண்ணு தான் பார்த்து வைப்பாங்க, ஆனால் எனக்கு அப்படி இல்லைடா. ஒரு பொண்ணை பார்த்த உடனே தோணணும், இந்த பொண்ணு தான் நமக்கு வாழ்க்கை, வாழ்ந்தாலும் செத்தாலும் இனிமேவா கூட தான் அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்தா நமக்கு தோணணும்டா. அப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை உருகி உருகி காதலிச்சு அப்புறம் பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணணும். வாவ், சூப்பர் மச்சான் உன் கொள்கை. ஆனால் இந்த கொள்கை நிறைவேறதுக்கு முன்னால் உனக்கு சுட்ட விழுந்தாலும் ஆச்சரியப்படியதுக்கு இல்லை மச்சான். போடா, உனக்கு இதெல்லாம் சொன்னால் எங்கே புரிய போகுது? ஆமாடா, எனக்கெல்லாம் எங்கே புரிய போகுது உனக்கு கொள்கையும் உனக்கு காதலும். என்ன மட்டும் இவ்வளோ கிண்டல் பண்ணுறல்ல, நீ எப்பண்டா எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட போகிற? வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு தாண்டா இருக்காங்க, ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, பார்க்கலாம். நீயும் என்ன மாதிரி காதலிக்க வெயிட் பண்ணி பாருமாக்கா, உனக்கான பொண்ணு உன்னை தேடி கண்டிப்பாக வருவா. போடா, வாயில் ஏதாவது வருது சொல்லிடு, ஓடிரு.